தலைப்புச் செய்திகள். எல்லாம் பொய், இனியும் பொறுக்க முடியாது. இஸ்ரேலுக்கு எதிராக கர்ஜித்த ஏமன். இனி இஸ்ரேல் தப்பிக்கவே முடியாது. ஏமனின் புதிய ஆயுதத்தால் கலகத்து போன நெதன்யாகு. ஏமன் தலைநகர் மீது இஸ்ரேல் கொலை வெறி தாக்குதல். மௌனமாக வேடிக்கை பார்க்கும் அரபு நாடுகள். எல்லாம் வீணா போயிடும், ஈரான சீண்டாதீங்க. பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனியை எச்சரித்த பிரபல எழுத்தாளர். 2030 ஆனாலும் அதை சாதிக்க முடியாது. இஸ்ரேலால் துருக்கிக்கு காத்திருக்கும் பேராபத்து. காசாவை தாக்க மாட்டோம், போரை விட்டு பின்வாங்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரர்கள். இஸ்ரேல் தாக்குதலில் ஹவுதி பிரதமர் பலியா. சனா மீதான வான்வழி தாக்குதலில் பிரதமர் அகமது அல் ரஹாவி கொல்லப்பட்டதாக தகவல். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை ராணுவ இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக கூறுவது முற்றிலும் பொய்யானது என்று ஏமன் மறுத்துள்ளது. லெபனான், சிரியா, காசாவை தொடர்ந்து தற்போது ஏமன் மீது இஸ்ரேல் தீவிர தாக்குதல் நடத்தி வருகின்றது. குறிப்பாக பொதுமக்களின் குடியிருப்புகள், அவர்களுக்கான அடிப்படை கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதலை நடத்தி வருகின்றன. இதனை உலக நாடுகளும் உற்று நோக்கி வரும் நிலையில் மத்திய கிழக்கிலிருந்து கண்டன குரல்களும் எழுவதற்கு ஆரம்பித்துள்ளது. இதனால் சுதாரித்துக் கொண்ட இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் ஏமனில் ராணுவ தளங்களை குறிவைத்து மட்டுமே தாக்குதல் நடத்தப்படுவதாக கூறி வருகின்றது. ஆனால் இஸ்ரேலின் இந்த கட்டுக்கதையை ஏமன் தவிடுபொடியாக்கியுள்ளது. பொதுமக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளிலும் அவர்களுக்கு தேவையான பெட்ரோல் பங்க், மின் நிலையம் போன்ற அடிப்படை கட்டமைப்புகள் மீதும் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளது. இனியும் இஸ்ரேல் உலக நாடுகளுக்கிடையே தனது போர் குறித்து உளவியல் ரீதியாக பரப்பி வரும் பிரச்சாரங்கள் செல்லுபடியாகாது என்றும், அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் எதிரியின் கட்டுக்கதைகளை நம்பவில்லை என்றும் ஏமன் ராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஏமன் தலைநகர் சனாவில் வியாழக்கிழமை 10க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும், அவை அனைத்துமே மக்கள் அதிகம் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்ததாகவும் 67 பேர் காயமடைந்ததாகவும் ஏமன் ஆயுதப்படை தெரிவித்துள்ளது. ஏமனின் புதிய ஆயுதமான பாலஸ்தீனம் 2 இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எச்சரிக்கையாக அமைந்துள்ளதாக சையத் அல் ஹவுதி தெரிவித்துள்ளார். ஏமன் ஆயுதப்படைகள் பாலஸ்தீனம் 2 ஏவுகணைகளுக்கான கிளஸ்டர் போர் முறைகளை உருவாக்குவதன் மூலம் இஸ்ரேலை பீதியடைய செய்வதாக ஏமனின் அன்சார் அல்லா இயக்கத்தின் தலைவர் சையத் அப்துல் மாலிக் அல் ஹவுதி தெரிவித்துள்ளார். காசா மீதான இஸ்ரேலிய போரின் சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து தொலைக்காட்சியில் உரையாற்றிய அவர், புதிய ஆயுதங்கள் மற்றும் போர் முறைகள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையை கவலையடை செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி யாஃபா மற்றும் அஸ்கலான் மீது குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த நவீன ஆயுதத்தின் தாக்குதல்கள் மூலமாக இஸ்ரேலின் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் சைரன்கள் அலறியதாகவும், மில்லியன் கணக்கான இஸ்ரேலியர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அலறி அடித்துக் கொண்டு ஓடியதாகவும், பென்குரியன் விமான நிலையம் தனது சேவையை நிறுத்தி வைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதே சமயம் ஏமனில் உள்ள பெட்ரோல் பங்குகளையும் மின் நிலையத்தையும் குறிவைத்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல் நடத்தியது அதன் தோல்வியை குறிப்பதாக விமர்சித்துள்ளார். காசா மீதான போர் குறித்து விமர்சித்த சையத் அல் ஹவுதி, ஆம்புலன்ஸ் குழுவினர், மீட்பு பணியாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களை குறிவைத்து காட்டு மிராண்டித்தனமான தாக்குதலை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை நடத்தி வருவதாக கண்டித்தார். லெபனான் அரசாங்கம் போராட்ட குழுக்களை அழிக்க இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு உதவுவதாகவும், சிரியாவில் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். ஏமனின் தலைநகரான சனா மீது குறிவைத்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் டஜன் கணக்கிலான வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. காசாவிற்கு ஆதரவாக ஹவுதி படைகளின் தாக்குதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஏமனின் தலைநகரான சனாவில் 10க்கும் மேற்பட்ட வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தியுள்ளது. கடந்த புதன்கிழமை ஏமன் ஆயுதப்படைகள் பாலஸ்தீனம் 2 ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணையை பயன்படுத்தி யாஃபாவில் உள்ள அல்லிட் விமான நிலையத்தின் மீது தாக்குதலை நடத்தியது. இதனால் விமான சேவை நிறுத்தப்பட்டதோடு மில்லியன் கணக்கான மக்கள் பாதுகாப்பான புகலிடத்தை நோக்கி தஞ்சமடைந்தனர். இதற்கு பதிலடி தரும் வகையில் ஏமனின் குடியிருப்பு பகுதிகள் மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதலை நடத்தி வருகின்றது. இந்த தாக்குதல்களில் பலர் உயிரிழந்துள்ளதாகவும் 67 பேர் காயமடைந்ததாகவும் ஹவுதி படைகள் தெரிவித்துள்ளன. காசாவில் இஸ்ரேலிய இனப்படுகொலை மற்றும் பட்டினியை எதிர்க்க அரபு மற்றும் இஸ்லாமிய உலகம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என ஏமன் ஆயுதப்படை வலியுறுத்தியுள்ளது. காசா மீதான முற்றுகை மற்றும் தாக்குதல்கள் நீக்கப்படும் வரை
ஏமனின் பதிலடி தொடரும் என இஸ்ரேலுக்கு உறுதியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது மீண்டும் தடை விதிப்பது பேச்சுவார்த்தையை சீர்குலைக்கும் அபாயத்தை ஏற்படுத்தும் என பிரபல எழுத்தாளர் சினா டூசி எச்சரித்துள்ளார். ஈரான் மீது மீண்டும் ஐநா பொருளாதார தடைகளை விதிக்கும் முயற்சியை தூண்டிவிட்டுள்ளதாக பிரித்தானியா, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் அறிவித்துள்ளன. இந்த நடவடிக்கையின் மூலம் 30 நாட்களில் ஈரான் தனது அணுசக்தி நிலையங்களில் சர்வதேச ஆய்வாளர்களுக்கு அனுமதி வழங்காவிட்டால் கடுமையான பொருளாதார தனிமைப்படுத்துதலுக்கு ஆளாகும். 2025 அணுசக்தி ஒப்பந்தத்தின்படி ஈரான் 300 கிலோ யுரேனியம் மட்டுமே வைத்திருக்க வேண்டும். ஆனால் தற்போது 45 மடங்கு அதிகமாகவும் 400 கிலோ அளவிற்கு கணக்கில் இல்லாத உயர் சுத்தமான யுரேனியம் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இதனால் பிரான்ஸ், பிரிட்டன் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் ஈரானுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக மீண்டும் பொருளாதார தடைகளை விதிக்க முயன்று வருகின்றன. ஆனால் இது ஈரானுடனான பேச்சுவார்த்தைக்கான கதவுகளை மூட வைக்கக்கூடும் என்று பிரபல எழுத்தாளரான சினா டூசி தி ரெஸ்பான்சிபிள் ஸ்டேட் கிராஃப்ட் பத்திரிகைக்காக எழுதியிருக்கும் கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். துருக்கி தனது ஸ்டீல் டோம் பாதுகாப்பை நிறுவினாலும் அது இஸ்ரேலுக்கு நிகரானதாக இருக்குமா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. துருக்கி தனது புதிய ஸ்டீல் டோம் ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு அமைப்பை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தை துருக்கி ஜனாதிபதி ரெசிப் டையிப் எர்டோகான் நாட்டின் பாதுகாப்பு துறைக்கான மைல்கல் தருணம் என்று விவரித்துள்ளார். 2019ஆம் ஆண்டில் துருக்கி ரஷ்ய S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை நிறுவியது. இது அமெரிக்கா தலைமையிலான F-35 போர் விமான தாக்குதலில் இருந்து நாட்டை பாதுகாக்க உதவியது. ஆனால் சிரியா, உக்ரைன் மற்றும் காசா மீதான தாக்குதல்களை உற்று நோக்கி வரும் துருக்கி தனது வான் பாதுகாப்பு அமைப்பை இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களுக்கு எதிராக வலுவாக்க முடிவெடுத்தது. எனவே தனக்கான ஸ்டீல் டோமை உருவாக்கியுள்ளது. இதில் ரேடார்கள், சென்சார்கள், இடைமறிப்பான்கள், கட்டுப்பாட்டு அலகுகள் ஆகிய பாதுகாப்பு அமைப்புகள் ஒருங்கிணைந்துள்ளன. துருக்கிய ஸ்டீல் டோம் பெரும்பாலும் இஸ்ரேலின் இரும்பு டோமுடன் ஒப்பிடப்படுகின்றது. இஸ்ரேலின் இந்த அமைப்பு 2011 முதல் செயல்பாட்டில் உள்ளது. மேலும் போர் சோதனை செய்யப்பட்டுள்ளது. 90% அதிகமான இடைமறிப்பு விகிதத்துடன் கூறப்படுகின்றது. இது குறுகிய தூர இரும்பு டோம் இடைமறிப்பான்கள் முதல் நீண்ட தூர அம்பு ஏவுகணைகள் வரை பல அடுக்குகளை உள்ளடக்கியது. ஆனால் துருக்கியின் ஸ்டீல் டோம் நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் தாக்குதல்களை எதிர்கொள்ளும் திறனுடன் வடிவமைக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகின்றது. இந்த அமைப்பு இன்னும் ஒருங்கிணைக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு வருவதால் 2030 வரை துருக்கி நாடு தழுவிய அளவில் முழுமையான பாதுகாப்பை அடைய முடியாது என்று நிபுணர்கள் நம்புகின்றனர். துருக்கியின் பெரிய பிரதேசத்தில் இது போன்ற அமைப்பை கட்டுவதும் பராமரிப்பதும் விலை உயர்ந்ததாகவும் சிக்கலானதாகவும் இருக்கும் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர். காசா மீது 2 ஆண்டுகளாக நீடித்து வரும் போரால் சோர்வடைந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் பணிக்கு வர மறுப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேல் ஒட்டுமொத்த காசாவையும் ஆக்கிரமிக்க திட்டமிட்டுள்ளது. இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரவை இதற்கான திட்டத்திற்கு கடந்த 8ஆம் தேதி ஒப்புதல் அளித்தது. இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டுமென்றால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கு கூடுதலாக 60,000 ஆக்கிரமிப்பு வீரர்கள் தேவைப்படுகின்றனர். மேலும் ஏற்கனவே போரில் ஈடுபட்டு வரும் 20,000 வீரர்களின் பணிக்காலத்தை நீட்டிக்கவும் இஸ்ரேல் திட்டமிட்டு வருகின்றது. ஆனால் 2 ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் போரால் மனச்சோர்வு மற்றும் விரக்தி ஏற்பட்ட இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் பணிக்கு வருவதற்கு மறுப்பதாக தி நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அது குறித்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரர்கள் அளித்திருக்கும் சில பேட்டிகளிலும் 100 பேரை கொண்ட தனது குழு தற்போது 60ற்கும் குறைவான எண்ணிக்கைக்கு குறைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலின் ராணுவ தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் அயல் ஜமீர் காசா மீதான தாக்குதலை விரிவுபடுத்தும் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. அதற்கு ரிசர்வ் படை வீரர்கள் போரில் ஈடுபட தயார் நிலையில் இல்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டியதாகவும் கூறப்படுகின்றது. மற்றொரு புறம் தீவிர ஆர்த்தடாக்ஸ் மத மாணவர்களுக்கு கட்டாய இராணுவ சேவையிலிருந்து நெத்தன்யாகு அரசு விலக்கு அளிப்பது ஒருதலைபட்சமான முடிவாக பார்க்கப்படுவதும் வீரர்களிடையே இராணுவத்திற்காக பணியாற்றும் ஆர்வத்தை குறைத்து வருகின்றது. மேலும் ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் திருமண பிரச்சனைகள், தொழில் சிக்கல்கள் மற்றும் மரண கவலைகளை காரணம் காட்டி போரில் இருந்து விலக முயன்று வருவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமைந்துள்ளது. ஏமனின் சனாவில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹவுதி பிரதமர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வியாழக்கிழமை தலைநகர் சனா மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹவுதி ஆதரவு பெற்ற ஏமனின் பிரதமர் அகமது அல் ரஹாவி மற்றும் அவரது பல கூட்டாளிகள் கொல்லப்பட்டதாக ஏமன் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
ஹவுதி இயக்கமோ அல்லது இஸ்ரேலிய ராணுவமோ இந்த படுகொலையை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை. இருப்பினும் இஸ்ரேல் விமானப்படை அதிகாரி ஒருவர் ஊடகத்திற்கு அளித்திருக்கும் பேட்டியில் மூத்த ஹவுதி பிரமுகர்களை இலக்காக கொண்ட தாக்குதலில் நாங்கள் வெற்றி பெற்றதாக மதிப்பிடுகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹவுதி அதிகாரிகள் தங்கள் பங்கிற்கு தங்கள் தலைவர்களை குறிவைத்து ஒரு தாக்குதல் வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாக அரேபிய ஊடகங்களில் வந்த செய்திகளை மறுத்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லாம் பொய், இனியும் பொறுக்க முடியாது. இஸ்ரேலுக்கு எதிராக கர்ஜித்த ஏமன். இனி இஸ்ரேல் தப்பிக்கவே முடியாது. ஏமனின் புதிய ஆயுதத்தால் கலகத்து போன நெதன்யாகு. ஏமன் தலைநகர் மீது இஸ்ரேல் கொலை வெறி தாக்குதல். மௌனமாக வேடிக்கை பார்க்கும் அரபு நாடுகள். எல்லாம் வீணா போயிடும், ஈரான சீண்டாதீங்க. பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனியை எச்சரித்த பிரபல எழுத்தாளர். 2030 ஆனாலும் அதை சாதிக்க முடியாது. இஸ்ரேலால் துருக்கிக்கு காத்திருக்கும் பேராபத்து. காசாவை தாக்க மாட்டோம், போரை விட்டு பின்வாங்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரர்கள். இஸ்ரேல் தாக்குதலில் ஹவுதி பிரதமர் பலியா. சனா மீதான வான்வழி தாக்குதலில் பிரதமர் அகமது அல் ரஹாவி கொல்லப்பட்டதாக தகவல்.